நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புகழ்வோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ. பயபக்தியோடு ரெண்டு கைகளை விரித்து சேர்ந்து சொல்லுங்கள். பிதாவாய தெய்வமே, தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சுதனாய இயேசுவே, சுதனாய இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவராய தெய்வமே, பரிசுத்த ஆவியானவர் தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவராய இயேசுவே, ஆண்டவராய இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவராய இயேசுவே, ஆண்டவராய இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவே, இயேசுவே, என் தெய்வமே, என் தெய்வமே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, முழு உள்ளத்தோடு முழு உள்ளத்தோடு நான் உம்மை விசுவசிக்கிறேன். நான் உம்மை விசுவசிக்கிறேன். நான் உம்மை ஆராதிக்கிறேன். நான் உம்மை ஆராதிக்கிறேன். நான் உம்மை நம்புகிறேன். நான் உம்மை நம்புகிறேன். நான் உம்மை அன்பு செய்கிறேன். நான் உம்மை அன்பு என் செய்கிறேன். கடவுளாகிய ஆண்டவரே, கடவுளாகிய ஆண்டவரே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. ஹalleluya, 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 ஹalleluya. praise the Lord. Praise the Lord. பயபக்தியோடு எழுந்து நிற்போம். ஆண்டவரை உற்று நோக்குவோம். பிரியமானவர்களே, நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், நலன்கள் அருளும் கடவுள், நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற ஆண்டவர். ஆமென். பாவ சங்கீதம் நடந்து கொண்டிருக்கும். தந்தையவர்கள் வெளியிருந்து பாவ சங்கீதம் கேட்பாங்க. அழைக்கிறோம். பாவ சங்கீதம் செய்யுங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ரெண்டு கைகளை விரித்துக் கொள்வோம். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை இயேசையா, ஆராதனை 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 இயேசையா, ஆராதனை ஆராதனை. கைகள் தட்டி பாடுவோம். ஆமென். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. இசையா 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 எசையா எசையா
ஏசையா 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 உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. Praise the Lord. ஒரு நிமிடம் முழங்கால் படியிடுவோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ ஆண்டவரை உற்று பாருங்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடத்திலே விட்டுவிடுங்கள். கவலைகளால் 7 காரியங்களை ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுத்தார். மனதை இருதயத்தை வாட்டுகிறது, என்னை பற்றி பிடித்தது, கவலை என் மன அமைதியை கெடுத்தது, கவலை என் தூக்கத்தை கெடுத்தது, கவலை என்னுடைய அழகை என்னுடைய ஆயுசு காலத்தை குறைத்து வைத்து விட்டது, கடவுளை விட்டு தூரமாக என்னை கொண்டு போய் நம்பிக்கை இழக்க செய்து விட்டது. இந்த காரியமெல்லாம் இன்னைக்கு யாரோ இருக்கிறதுக்காக ஆண்டவர் பேசலை, எனக்காக தான் ஆண்டவர் பேசினார். ஒரு நாள் ஆண்டவர் தம்முடைய சீடர்களெல்லாம் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு ஆண்டவர் சொன்னார், வானத்து பறவைகளை பாருங்கப்பா, அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. இயேசு சொன்னார், வானத்தில் இருக்கிற பறவைகளை பாருங்க, அவைகளை விட நீங்கள் மேலானவர்கள். இங்க இருக்கிற என் அன்பு நண்பர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இயேசுவுக்கு நீங்க எவ்வளவு மேலானவர்கள் தெரியுமா? உங்களுக்கு முதல்ல ஒன்று தெரியணும், நான் இயேசுவுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டிய ஆளு. இந்த உலகத்தில் எனக்கு யார் இருக்காங்களோ இல்லையோ, நீ இயேசு அன்பு செய்கிறார். நீங்கள் வயசானவங்களானாலும் இயேசு அன்பு செய்கிறாரு, நீங்கள் வாலிபனாக இருந்தாலும் இயேசு அன்பு செய்கிறாரு. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வசனம் உண்டு. எசையா 46 ஆண்டவர் 3ஆவது வசனத்தில் சொல்லுவார், தாயின் உதரத்திலே உன்னை தாங்கியவர் நான், உன் தலைமுடியெல்லாம் நரைச்சி போனாலும் நான் அப்படியே இருப்பேன். நான் உலகத்தில் தேடி பார்க்குறேன், அப்படியே யாராவது இருந்திருக்காங்களா? கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பெத்த பிள்ளைங்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், எவ்வளவு நெருங்கிய நண்பர்களாக இருந்தால் கூட ஒரு நாள் எல்லாம் மாறி போய் விடுகிறது. ஆனால் இயேசு அப்படியே இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? எப்படி இருக்கிறார்? மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. என் அன்புக்குரியவர்களே, உற்று பாருங்கள், அப்படியே இருக்கிறார், அப்படியே இருக்கிறார். நீங்கள் நானும் உடலிலும் உள்ளத்திலும் மாறிக்கொண்டே இருக்கிறோம். இயேசு அப்படியே இருக்கிறார், ஒரு மாற்றம் இல்லை. அவரிடத்தில் எதில் மாற்றம் இல்லை. என் மீது வைத்த அன்பிலே அவர் மாறுவதில்லை. என் மேல வச்சிருக்கிற அக்கறையில் அவ்வளவும் எதிலுமே மாற்றம் இல்லை, எதிலும் மாற்றம் இல்லை. மாற்றமில்லாதவர். ஒரு காசுக்கு வாங்கும் 2 அடைக்கலான் குருவிகளை விட நீங்கள் மேலானவர்கள்.
நீங்கள் மேலானவர்கள். அப்படியே இருக்கிறார். மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை வரைந்தவரே, நீர் போதும் என் வாழ்விலே. இசையா நீர் போதும் என் வாழ்விலே. என் அன்புக்குரியவர்களே, உங்கள் கவலைகள் உங்களை விட்டு மாறுவதாக. ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றாரு, இன்னைக்கு நீ சொல்ல வேண்டியது இதுதான். என் ஜனங்களுடைய கவலையிலிருந்து வெளியே போ. கவலைகள் இவர்களை விட்டு மாறட்டும். ஒரு நாள் ஆண்டவர் தம்முடைய சீடர்களோடு படகில ஏறினார். அக்கறைக்கு போவோம் அப்படின்னு ஆண்டவர் கூப்பிட்டார். ஆண்டவர் ஒரு தலையணை எடுத்து அவர் வைத்து உறங்க ஆரம்பித்து விட்டார். கொஞ்ச நேரம் நல்லா பேசிக்கொண்டே போன சீடர்கள் திடீர்னு பார்த்தா காற்றும் கடலும் படகுல மோத ஆரம்பித்தது. அவ்வளவு நேரம் சந்தோஷமா விசுவாசத்தை பேசின சீடர்களுக்கு ஒன்று தெரிய ஆரம்பிச்சது. என்ன தெரியுமா? பொண்டாட்டி முகம் தெரிஞ்சது, பிள்ளைங்க முகம் தெரிஞ்சது, சொந்த பந்த முகம் தெரிஞ்சது. அவங்களுக்கு ஒன்றே ஒன்று தெரியும், இந்த காற்றும் கடலும் நம்மை சாவுக்கு கொண்டு போகும். நான் செத்தா என் பிள்ளை யார் பாப்பா? நான் செத்தா என் மனைவி யார் பாப்பா? தத்தளிக்க ஆரம்பித்தார்கள். இயேசுவை போய் தட்டி எழுப்புனாங்க. போதகரே, நாங்கள் சாக போகிறோமே, உமக்கு எங்கள் மீது கவலை இல்லையா? பைபிள் சொல்லுகிறது, உன்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர், உறங்குவதும் இல்லை அயர்வதும் இல்லை. கண் உறங்காத கடவுள், கண் அயராத கடவுள், எப்போதும் விழித்திருக்கிறார், எப்போதும் நம் நினைவாய் இருக்கிறார். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், உங்க நம்பிக்கை எங்க போச்சு? உங்க விசுவாசம் என்ன பாச்சு? காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். காற்றும் கடலும் அமைதியாயிற்று. இன்னைக்கு நீங்க எதை நினைச்சு ரொம்ப கவலையோடு வந்திருக்கீங்களோ அதெல்லாத்தையும் மாற்ற இயேசு வந்திருக்கிறார். நல்ல 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவராய் இயேசுவே, இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா கவலைகளையும் நான் உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன். மன மகிழ்ச்சியை, மன நிம்மதியை, சமாதானத்தை வாழ்க்கையில் ஏற்படுகிற முன்னேற்றத்தின் பாதைகளை தடுக்கும்படியாக எனக்குள் வந்திருக்கிற கவலைகளுடைய சுமைகளையும் உம்முடைய பாதத்திலே இறக்கி வைக்கிறேன். இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவராய் இயேசுவே, எனக்குள்ளாக ஏற்பட்டிருக்கிற எல்லா தனிமை உணர்வுகள் சிநேகம் இல்லாமல் எங்கெல்லாம் தவிக்கிறேனோ அதனால் ஏற்பட்டிருக்கிற மனச்சோகங்கள், இயேசுவே, உறவுகள், சொந்த பந்தங்கள் நேசிக்காமல் நாம் எங்கெல்லாம் சொந்த வீட்டிலே புறக்கணிக்கப்படுகிறேனோ, என் குடும்பத்திலே உறவுகளிலே அன்பு செய்ய பேசுவதற்கு உதவி செய்வதற்கு எந்த விதத்திலும் தகுதியற்றவனாக நான் இருக்கிறேன் என்று எனக்குள்ளாக புழுங்கிக் கொண்டிருக்கிறேனோ அந்த சூழ்நிலைகளிலே வாரும் இயேசுவே, என்னை குணப்படுத்தும் இயேசுவே,
இயேசுவே எனக்கு விடுதலை தாரும். விடுதலை தாரும். இயேசுவே இயேசுவே உமது அன்பினால் என்னை நிரப்பும். உம் அன்பினால் என்னை நிரப்பும். ஆண்டவராய் இயேசுவே ஆண்டவராகிய இயேசுவே எனக்குள் சிநேகத்தை என் உறவுகளுக்குள் சிநேகத்தை வைத்தருளும். எங்கள் மீது இரக்கமாயிரும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவே எங்கள் மீது இரக்கமாயிரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே நற்கருணை ஆண்டவரை பார்த்து இந்த பல்லவியை பாடுவோம். தாய் போல தேற்றி தந்தை போல ஆட்சி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. சேர்ந்து பாடுவோம். தாய் போல தேற்றி தந்தை போல ஆட்சி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல அன்பு செய்ய யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அன்பு செய்ய யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. கைகளை உயர்த்தி இயேசையா 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 இயேசையா. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொதிந்தென்னை வரைந்தவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொதிந்தென்னை வரைந்தவரே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. ஆமென். நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. பயபக்தியோடு எழுந்து நிற்போம். இதோ நம்முடைய உடலில் உள்ள எல்லா வியாதிகளையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். தீராத நோய்களை நினைத்து கவலையோடு வாடுகிறீர்களா? இயேசு உங்களை தொடுகிறார். வேதம் சொல்லுகிறது, மனக்கவலை மனிதனுடைய இதயத்தை வாட்டும். மனக்கவலை எலும்புருக்கி உன் எலும்பெல்லாம் உருகி போகும். கவலை எனக்கு வியாதியை கொண்டு வந்துடும். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், ஒரு மனிதனை 4 பேர் கட்டிலே தூக்கி கொண்டு வந்து கூரையை பிரித்து இறக்குனாங்க. இயேசு அந்த மனிதனை பார்த்தார். உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துட்டு நட. ஆனா அங்க இருந்தவனுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை. பாவங்களை மன்னிக்க அவருக்கு என்ன அதிகாரம்? அவனுக்கு கவலை. சூம்பிய கையனை இயேசு குணப்படுத்தினார், அவனுக்கு கவலையை பாருங்க. ஓய்வு நாளில் எப்படி அவர் குணப்படுத்துறது? இதே போல நீங்க நலமடையாம ஆசீர்வாதமாக வாழ முடியாதபடி உங்களை சுற்றி அநேகர் உங்களை கண்ணு கருத்தமாக கவனிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்க சொல்லணும், என்னுடைய வியாதிகள் பலவீனங்களை இயேசு சுகப்படுத்துவார். என் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வருகிற வியாதிகள் இப்பொழுது குணமடைகிற நேரம். ஆண்டவருடைய வல்லமை உங்க மேல இறங்கி கொண்டு இருக்கிறது. எல்லா நோயாளிகளுக்காகவும் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். குடும்பங்கள் இருக்கிற வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிப்போம். லாசருடைய இறப்பு அவளுடைய சகோதரியை சொல்ல வைத்தது, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால்
என் சகோதரன் இறந்து போயிருக்க மாட்டான். இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, ஆண்டவர் இருந்தா எனக்கு இந்த வியாதி வருமா, ஆண்டவர் இருந்தா இந்த நோயினால நான் இப்படி கிடப்பேனா. இன்னைக்கு ஒருவேளை நீங்க சொல்ற வார்த்தை ஒருவேளை உங்களுக்கு புரிஞ்சுதோ இல்லையோ, இயேசுவுக்கு தெரியும். ஆண்டவர் லாசருடைய கல்லறையின் அருகிலே வந்தார். கல்லை அகற்றுங்கள்னு சொன்ன உடனே லாசருடைய சகோதரி சொன்னா, செத்து 4 நாளாச்சு நாருமே. இன்னைக்கு உங்க உடம்புல உள்ள வியாதி உங்களுக்கு எப்படி நாறுதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். இந்த வியாதியை குணப்படுத்த முடியாதுன்னு ஒரு முடிவில் வந்திருக்கலாம். சாகிற வரை இந்த டேப்லெட் போட்டு தாகணும் சொல்லியிருக்கலாம். ஒருவேளை இந்த வியாதியை எந்த டாக்டராலையும் குணப்படுத்த முடியாது. இந்த வியாதி வந்ததுன்னா, இந்த பலவீனம் வந்ததுன்னா, அப்படியே எலும்பெல்லாம் உருகி அப்படியே நான் இப்படி நிலைமைக்கு தள்ளப்படுவேன்னு சொல்லி நீங்களே ஒரு உருவகப்படுத்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். இயேசு இன்னைக்கு உங்க வியாதிகள் சுகப்படுத்த இயேசு விரும்புகிறார். இயேசு விருப்பத்தோடு வந்திருக்கிறார். அதனாலதான் விடுதலை பயணம் 15:26 கூறுகிறது, நானே உன்னை குணப்படுத்தும் ஆண்டவர். எரேமியா 30:17 சொல்கிறது, நான் உனக்கு நலமளிப்பேன், உன்னுடைய காயங்களை குணப்படுத்துவேன். திருப்பாடல் 107:20 சொல்கிறது, கடவுள் தம்முடைய வார்த்தை அனுப்பி அவர்களை சுகப்படுத்தினார். சுகப்படுத்தும் கடவுள் எசையா 53 அதிகாரத்தில் 5வது வசனத்திலே நம்முடைய நோய்களை எல்லாம் குணப்படுத்த அவர் காயங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் எரேமியா 17:14 சொல்கிறது, ஆண்டவரே என்னை நலமாக்கும், நான் நலமடைவேன். ஆண்டவரே என்னை விடுவியும், நான் விடுதலை அடைவேன். சகோதர சகோதரிகளே, எந்த இடத்துல உங்க உடம்புல வியாதிகள் பலவீனம் இருக்குதோ அந்த இடத்துல இப்ப கை வைத்து சொல்லுங்க, நான் சுகமடைகிறேன். நம்புங்க, இப்பொழுது ஆண்டவர் உங்களை தொடுகிறார். கட்டிகள் கரைந்து கொண்டிருக்கிறது, பலவீனங்கள் நீங்கி கொண்டிருக்கிறது. இயேசு உங்களை தொட்டு சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவர் உங்கள் நடுவிலே இறங்கி வந்திருக்கிறார். நூற்றுவ தலைவன் சொன்னான், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் ஊழியன் குணமடைவான். இதோ அந்த இயேசுவின் வாழ்க்கையிலே வருகிறார். கனானேய பெண் சொன்னால், மேஜையில் இருக்கிற அப்பம் பிள்ளைகளுக்கு இருக்கலாம், மேஜையிலிருந்து கீழே விழுவதை நாய்க்குட்டிகள் தின்னுமே. அந்த விசுவாசத்தை கண்ட இயேசு இன்னைக்கு உங்கள் நடுவிலே வந்திருக்கிறார். இயேசு நடுவிலே வந்திருக்கிறார். எந்த இடத்துல வியாதிகளும் பலவீனம் இருக்குதோ அந்த இடத்துல இப்பொழுது ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசுனை தொடுகிறார், இயேசுனை சுகப்படுத்துகிறார். எல்லா வியாதிகளும் பலவீனங்களும் உங்களுடைய உடலை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறது. நீங்கள் தைரியமாக இந்த நேரத்தில் நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுங்க. தீராத எல்லா வியாதிகளையும் இயேசு தொட்டு குணப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆஸ்மா வியாதிகள் குணமடைகிறது, அல்சர் வியாதிகள் குணமடைகிறது, தீராத தலைவலிகள் குணமடைகிறது, கர்ப்பப்பை கட்டிகள் குணமடைகிறது, எலும்பு தேய்மானங்கள் குணமடைகிறது, ஸ்பைனல் கார்டு பிரச்சனைகள் குணமடைகிறது, எலும்புகளிலே ஏற்பட்டிருக்கிற பல்வேறு விதமான பிரச்சனைகள், ஏதோ நரம்புகளில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள், எல்லா மன அழுத்தங்களையும் மன பயங்களையும் இயேசு குணப்படுத்துகிறார். நல்ல 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, கல்வாரி சிலுவையிலே நீர் சிந்திய இரத்தத்தினால் என் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் உள்ள சிறிதும் பெரிதுமான எல்லா வியாதிகளிலிருந்தும் என்னை குணப்படுத்தியருளும். இயேசுவின் இரத்தம் என் சரீரம் முழுவதும் இறங்கி வருகிறது. எல்லா பலவீனங்களும் வியாதிகளும் என்னை விட்டு வெளியேறுகிறது. நான் சுகமடைகிறேன். ஹல்லேலூயா. 2 கைகளை உயர்த்தி சொல்லுவோம். சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே.
வாயை திறந்து, ஆண்டவரே உங்க சுகத்தினாலும் உம்முடைய பலத்தினாலும் என்னை நிரப்பியருளும். என் இயேசுவின் காயங்களால் நான் சுகமடைகிறேன், இயேசுவின் காயங்களால் நான் நலமடைகிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, கைகள் தட்டி பாடுவோம். நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமணி எங்கு பாய்கின்றதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமணி எங்கும் பாய்கின்றதே. உந்தன் வல்லமையால் சுகமானே, தழும்புகளால் சுகமானே, உந்தயவினால் சுகமானே, தயவினால் சுகமானே. இயேசையா இரட்சகரே, இயேசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. இயேசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உம் வல்லமையால் சுகமானே, உம் வார்த்தையால் சுகமானே, உம் தயவினால் சுகமானே, உம் தழும்புகளால் சுகமானே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. ரெண்டு கரங்களை சிரசில் வைப்போம், சேர்ந்து சொல்லுங்கள். கல்வாரியிலே இயேசு சிந்திய சிறு ரத்தம் என் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் இப்பொழுது இறங்கி வருகிறது. இயேசுவின் காயங்களால் என் தீராத வியாதிகள் பலவீனங்கள் என்னை விட்டு நீங்கி போகிறது. நான் சுகமடைகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. முழங்கால் படியிடுவோம், ரெண்டு கைகளை விரித்துக் கொள்வோம். நம்முடைய குடும்பங்களிலே யார் யாருக்காக என்னென்ன தேவைக்காக ஜெபிக்கிறீங்களோ எல்லா தேவைகளையும் ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்துக்கு பதிலளிக்கக்கூடியவர். பேதுரு அழகாக சொல்லுகிறார், உங்கள் கவலையெல்லாம் இயேசுட்ட கொடுத்துருங்க, ஏன்னா அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார். கல்லை அகற்றுங்கன்னா கல்லை அகற்றிடணும். அப்பத்தையும் மீனை என்ற கொண்டு வானா கொடுத்துருங்க. இயேசு உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது அற்புதம் செய்வார். இயேசு உங்கள் குடும்பத்தில் அற்புதம் செய்வார். உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த ஏழ்மையாக இருக்கலாம், ஒருவேளை தரித்திரங்களாக இருக்கலாம், ஒருவேளை வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாளாக சில காரியங்கள் தள்ளி போய்கிட்டே இருக்கலாம். பைபிள் சொல்லுகிறது, நீண்ட நாள் காத்திருப்பு மனசோர்வை உண்டாக்கும், ஆனால் விரும்பியது கிடைத்தால் அது இன்பத்திலும் இன்பம். இயேசு உங்களுக்கு தர வந்திருக்கிறார். சங்கீதம் 20:4 சொல்கிறது, உன் மனம் விரும்புவதை ஆண்டவர் உனக்கு தந்தருள்வாராக. உன்னுடைய திட்டங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. இயேசு உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறார். ஒருவேளை நம்முடைய கணவருடைய குடிப்பழக்கம் மாறணும், ஜெபம் பண்ணுங்க. மருமகனுடைய குடிப்பழக்கங்கள் மாறணும், ஜெபம் பண்ணுங்க. சகோதரர்கள் குடிப்பழக்கத்தில் இருக்காங்களா, இயேசு தொடுவார். ஒருவேளை இன்னைக்கு வாலிப பிள்ளைங்களுக்காக அம்மா அப்பாக்கள் அழுதுகிட்டு இருப்பீங்க, ஆண்டவரே மகனை தொடுங்கப்பா, என் மகளை தொடுங்க, என் பிள்ளைங்களை இந்த காரியங்கள் ஆட்டி படைக்கிறது. இயேசு அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தருவார். இயேசு உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை தருவார். பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, மனிதரால் கூடாது, கடவுளால் எல்லாம் கூடும். விசுவசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். அதனால தான் எபிரேயர் 11:1 சொல்லுகிறது, விசுவாசம் என்பது நீங்கள் எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கும் என்பதன் உறுதி. மார்க் நற்செய்தி 11 ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவற்றை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவசியுங்கள்.
அது அப்படியே உங்களுக்கு நடக்கும். 2 கைகளை விரித்து கொள்ளுங்க. ஆண்டவரே, என்னுடைய விருப்பத்தை, என்னுடைய தேவையெல்லாம் இடத்தில் கொடுக்கிறேன், எங்க மேல இறக்க வைங்கன்னு ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுங்க. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. உங்கள் முகத்தில் இருக்கிற வாட்டங்கள் எல்லாம் மாறுவதாக, உங்கள் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறுவதாக, உங்கள் வியாதிகளும் பலவீனங்களும் உங்களை விட்டு நீங்கி போவதாக. நீங்கள் எங்கே மனம் சோர்ந்து வந்தீர்களோ அங்கே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவாராக. எசையா 35:10 சொல்லுகிறது, ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் மகிழ்ந்து பாடுவர், அவர்கள் முகம் என்றுள்ள மகிழ்ச்சியால் மிளிர்ந்திருக்கும், துன்பமும் துயரமும் பறந்தோடும். இந்த நாளிலே இயேசு உங்கள் வாழ்க்கையிலே வந்திருக்கிறார். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்யும்படி வந்திருக்கிறார். இயேசு உங்கள் வியாதிகளை குணப்படுத்தும்படி வந்திருக்கிறார். இந்த நல்ல தெய்வம் இப்பொழுது நம் நடுவிலே வருகிற நேரம். ஒப்பு கொடுங்க. இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரக்கமையும் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, நீங்க என் வாழ்க்கையில இன்னைக்கு என்ன தொடுங்கப்பா, என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஒப்பு கொடுங்க. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் எழுந்து நிற்போம். இப்பொழுது ஆண்டவர் நம் நடுவிலே வருகிற நேரம். பிரியமானவர்களே, இயேசுவை தொடுங்க. நீங்க நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை தொடுவார். சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. குடும்பத்திலே சமாதானம் தாரும் இயேசையா. குடும்பத்திலே சமாதானம் தாரும் இயேசையா. ஐயா, சமாதானம் தந்தருளும். ஐயா, சமாதானம் தந்தருளும். விண்ணப்பத்தை கேட்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. கஷ்டங்களால் அவதிப்படும் என் மீது மனமிரங்கு. கஷ்டங்களால் அவதி பெறும் என் மீது மனமிரங்கும். ஐயா, துக்கங்களை மாற்றிவிடும். ஐயா, துக்கங்களை மாற்றிவிடும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. முழங்கால் படியிடுவோம். பயபக்தியோடு 2 கைகளை தலை மீது சொல்லுவோம். ஆண்டவராய் இயேசுவே,
சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, எங்களை ஆசீர்வதியும். எங்கள் உள்ளத்தில் உள்ள எல்லா வேண்டுதல்களுக்கும் பதிலளித்து எங்களை ஆசீர்வதியும். ஆமென். ஒரு நிமிடம் 2 கைகளை விரித்துக் கொள்வோம். நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குவோம். நம்முடைய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகளுக்காக ஒரு நிமிடம் ஜெபிப்போம். நம்முடைய பங்கு அருட்தந்தை அருட்பணியாளருக்காக ஜெபிப்போம். நமது பங்கில் இருக்கிற அத்தனை அருட்சகோதரிகள் இறையழைத்தல் பெருக வேண்டும் என்று ஜெபிப்போம். கத்தோலிக்க விசுவாசம் இல்லாத மக்களுக்காக ஜெபிப்போம். பல்வேறு விதமான மனித போதனைகளுக்கு உள்ளாகி இருக்கிற சபை தேடுதல் எல்லாம் மாறும்படியாக ஜெபிப்போம். உயிருள்ள ஆண்டவர், நற்கருணை ஆண்டவர் மீது விசுவாசத்தோடு வாழுகிற வைராக்கியத்தை வேண்டி ஜெபிப்போம். நம்முடைய இந்திய தேசத்துக்காக ஜெபிப்போம். நம்முடைய தேசத்தில் ஆண்டவருடைய இரக்கம் கடந்து வரும்படியாக ஒப்புக் கொடுப்போம். இந்த 2024ஆம் ஆண்டிலே ஆண்டவருடைய இரக்கமே நம் தேசத்தை காப்பாற்றும் என்ற நம்பிக்கையிலே நடக்கப் போகிற பாராளுமன்ற தேர்தல், புதிய ஆட்சிகள், ஆண்டவரே இந்த தேசத்திற்கு தேவையான சரியான தலைவர்களை தேர்ந்தெடுத்து தரும்படியாக ஜெபிப்போம். ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். விவாகரத்துக்கள், பிரிவு, பிளவுகள்னு குடும்பங்கள் சிதைந்து போயிருக்கிறதை பார்க்கிறோம். உலகம் முழுவதும் சாத்தான் குடும்பங்களை வஞ்சிக்கிறான். ஆண்டவருடைய இரக்கம் குடும்பங்களை இணைக்க, கணவன் மனைவி சமாதானம், பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில் நல்ல உறவு, வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். குடி பழக்கத்தாலும் போதை பொருட்களாலும் அடிமையாயிருக்கிறவர்களுக்காக ஜெபிப்போம். ஆபாச எண்ணங்களால் அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிப்போம். வேலை வாய்ப்பு இல்லாமல் எத்தனையோ பேர், இளைஞர்கள், இளமெண்கள் மட்டுமல்ல, குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு வருமானம் இல்லாமல் சிதைந்து உடைந்து போயிருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். கடன் பாரங்கள், கஷ்டங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிப்போம். வியாதிகளாலும் பலவீனங்களாலும் வீடுகளில் முடங்கி கிடக்கிறவர்கள் ஆண்டவருடைய இரக்கத்தினால் சுகமடையும்படி ஜெபிப்போம். குழந்தை பாக்கியம் நீண்ட வருடங்களாகியும் குழந்தை செல்வம் இல்லாத மக்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவருடைய இரக்கத்தினால் திருமண தடைகள் நீங்கி நல்ல மனவாழ்வுக்குள்ளாக பிள்ளைகள் கடந்து செல்ல ஜெபிப்போம். ஏழைகள், எளியவர்களுடைய நல்வாழ்வுக்காக ஜெபிப்போம். நற்கருணை ஆண்டவரே, உங்களுடைய மனதில் இருக்கிற விண்ணப்பங்கள், வேண்டுதல்களை எல்லாம் இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உமது தயவை இரக்கத்தையும் வேண்டுகிறோம். அப்பா, பாவிகளுடைய மனமாற்றத்துக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் உம்மை விட்டு விலகி செல்லாதபடி உமது பேரிரக்கத்தினால் எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் உம்மை மட்டுமே நம்பி இருக்க எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரே, உம்மிடமிருந்தே எங்களுக்குரிய வாழ்வு இருக்கிற என்கிற உறுதியான விசுவாசத்தை எங்களுக்கு தந்து எங்களை வழி நடத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் பிதாவே, ஆமென். பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவர்
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. கைகள் ரெண்டை உயர்த்துவோம். ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும் என்று சேர்ந்து ஏசப்பா எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். சந்தோஷம் தந்து ஆசீர்வதியும். சமாதானம் தந்து ஆசீர்வதியும். நிம்மதி தந்து ஆசீர்வதியும். உடல் சுகம் தந்து ஆசீர்வதியும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் துதி ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாத கடவுது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை சாட்சிப்படுத்துகிற நேரம். சாட்சிகள் வாசிக்கப்படும் பொழுது பயபக்தியோடு கவனியுங்கள், ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவாராக. சாட்சி சொல்ல விரும்புகிறவர்கள் தயவுசெய்து முன்பகுதிக்கு வரும்படியாக அன்போடு அழைக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இரக்கத்தின் ஊற்று தியான இல்லத்தின் சாட்சிகள். ஜெசிந்தா சொல்கிறாங்க, என் மகன் பைக்கில் ஒரு இடத்தில் இருந்து மறு இடத்திற்கு சென்றான். பைக்கில் இருந்து கீழே விழுந்து சிறு காயங்களுடன் வீடு திரும்பினான். அந்த காயங்களிலிருந்து ஏசப்பா என் மகனை மீட்டெடுத்ததற்காக இந்த அற்புதத்தை செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. ராணி சொல்கிறாங்க, ஆறுமுகநேரிலிருந்து எனது மகன் பிராங்க்லின் சிக்கன் குன்னியாவினால் உடல் வலியினாலும் ரொம்ப பாதிக்கப்பட்டான். எங்களுடைய தெருவில் எல்லோருக்கும் கால்வீக்கம் இருந்தது. ஆனால் எனது மகனுக்கு அதுவெல்லாம் இல்லாமல் பூரண சுகத்தை கொடுத்து காப்பாற்றிய என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றிகள். நன்றி இயேசுவே, நன்றி. ராஜலின் சொல்கிறாங்க, எனது அத்தைக்கு அறுவை சிகிச்சை எந்தவித பிரச்சனையுமின்றி நல்லபடியாக நடத்தி முடித்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. சாந்தி சொல்கிறாங்க, எனது கணவர் ஜெபத்திற்கு கூப்பிட்டால் எப்போதும் வரமாட்டார். எனக்குள் இன்று ஜெபத்திற்கு கூப்பிடணும் என்று நினைத்தேன். அதற்குள் அவரே என்னை ஜெபத்திற்கு வா போவோம் என்றார். எனக்குள் ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியவில்லை. இல்லாத இடத்தில் இருக்கச் செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. ராஜிலி சொல்கிறாங்க, எனக்கு காய்ச்சலில் இருந்து பூரண சுகத்தை கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. யோபின் சொல்கிறாங்க, தூத்துக்குடியிலிருந்து எனது மகன் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது எதையோ பார்த்து பயந்து விட்டான். பயத்தில் முழுமையாக பழைய நினைவுகள் எல்லாம் மறந்து போய்விட்டன.
பயத்தில் முழுமையாக பழைய நினைவுகள் எல்லாம் மறந்து போய்விட்டன. நாங்கள் இரக்கத்தின் இல்லத்தில் 10 நாட்கள் தங்கி ஜெபித்தோம். இப்போது கடவுளின் கிருபையினால் பூரண சுகத்துடன் இருக்கிறான். இந்த அற்புதத்தை செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றிகள். நன்றி இயேசுவே நன்றி. பிரீத்தி சொல்றாங்க, வீரபாண்டிய பட்டணத்திலிருந்து கடந்த வருடம் ஏசப்பாவிடம் ஒரு பொருத்தனை செய்தேன். எனது விண்ணப்பத்தை கேட்டு அந்த பொருத்தனைக்கு நிறைவேற்றிய என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றிகள். நன்றி இயேசுவே நன்றி. டயானா தூத்துக்குடியிலேருந்து சொல்கிறாங்க, திங்கள் என்று 10 மணி அளவில் எனக்கு வாந்தியும் பேதியும் தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருந்தேன். மருத்துவமனைக்கு செல்லவில்லை. விசுவாச பிரமாணம், பரலோக மந்திரம், 5 அருள்நிறை ஜெபம் சொல்லிக்கொண்டே இருந்தேன். பிறகு மெடிக்கலில் 10 ரூபாய் மாத்திரை வாங்கி போட்டேன். தொடர்ந்து வந்த வாந்தி பேதி விட்டு வந்து பிறகு நின்று விட்டது. மருத்துவருக்கெல்லாம் மேலான மருத்துவர் என்னை தொட்டு சுகம் கொடுத்ததற்கான என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றிகள். நன்றி இயேசுவே நன்றி. தொம்மையம்மாள் தூத்துக்குடியிலேருந்து சொல்கிறாங்க, எனது மகளுக்கு 3 வயதிலிருந்து தூரத்து பார்வை தெரியாது. போன வாரம் நடந்த முழுரவு ஜெபத்தில் அவளுக்காக கண்ணீரோடு ஜெபித்தேன். இப்போது எனது மகள் 9ஆம் வகுப்பு படிக்கிறாள். கண் பார்வை தெளிவாக தெரிகிறது. கண்ணாடியும் போட மாட்டாள். இந்த அற்புதத்தை செய்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றிகள். நன்றி இயேசுவே நன்றி. சாந்தி சொல்கிறாங்க, எனக்கு நேற்று ஒரே குறுக்கு வழியாக இருந்தது. இரக்கத்தினிலிருந்து கொண்டு வந்த புதுமை எண்ணெய் எடுத்து போட்டேன். எனக்கு பூரண சுகம் கிடைத்தது. இப்போது ஜெபத்திற்கு வந்தபோது எனக்கு ஒரே கைவலியாக இருந்தது. ஜெபத்தில் நான் கண்ணீரோடு ஜெபித்தேன். எனது கைவலி பூரண சுகம் கிடைத்தது. இந்த அற்புதத்தை செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. அகஸ்டா சொல்கிறாங்க, எனது கணவருக்கு கையும் காலும் ஒரே படபடப்பு அதிர்ச்சியாக இருந்தார். நாங்கள் 2 மருத்துவமனைக்கு கொண்டு சென்றும் கேட்கவில்லை. பிறகு பிரதரிடம் கொண்டு வந்து ஜெபித்தோம். பிரதர், நரம்பு தளர்ச்சியினால் இப்படி இருக்கு, பேய் பிசாசு என்று எதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். நாங்கள் வேறு மருத்துவரிடம் கொண்டு சென்றோம். மருத்துவர் பரிசோதனை செய்துவிட்டு குடியினால் தான் இப்படி இருக்கு என்று சொல்லிவிட்டார்கள். நாங்கள் 7 நாட்கள் மருத்துவமனையில் வைத்திருந்தோம். ஆனாலும் நாங்கள் கடவுளை மறக்கவில்லை. ஏசப்பாவிடம் ஜெபித்து கொண்டே இருந்தோம். எங்களுடைய மன்றாட்டு கேட்கப்பட்டு எங்களுடைய மன்றாட்டுக்கு பதில் தந்தார். எனது கணவர் இப்பொழுது பூரண சுகத்துடன் இருக்கிறார். இந்த அற்புதத்தை செய்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றிகள். நன்றி இயேசுவே நன்றி. வளர்மதி சொல்கிறாங்க, எனது கணவர் டெரோஃபின் 1 வாரமாக அதிக காய்ச்சலுடன் அவதிப்பட்டார். நான் அவருக்காக கண்ணீரோடு ஜெபித்தேன். எனது கண்ணீர் கேட்கப்பட்டு அன்றிரவே காய்ச்சல் நீங்கி பூரண சுகம் கிடைத்தது. இந்த அற்புதத்தை செய்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. வளர்மதி அடுத்த சாட்சி சொல்கிறாங்க, டாப்னிக்கு உடல் சுகமின்றி இருந்தால் நான் அவளுக்காக ஜெபம் செய்தேன். இப்போது பூரண சுகத்துடன் இருக்கிறாள். இந்த அற்புதத்தை செய்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சிபானியா சொல்கிறாங்க, எனது செல்போன் தொலைந்து விட்டது. நான் பிரதரிடம் ஜெபம் பண்ண சொன்னேன். பிரதரும் செல்போன் கிடைத்துவிடும் என்று சொன்னார்கள். நானும் ஜெபம் செய்தேன். தொலைந்த செல்போன் 3வது நாள் கிடைத்து விட்டது. இல்லாத இடத்தில் இருக்க செய்தேன். தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. ரெவிண்டோ சொல்கிறாங்க, உடன்குடியிலிருந்து, எனது மகன் ஜோஸ், அவனுடைய கன்னத்தில் ஒரு சிறு கட்டி போன்றிருந்தது. 1 வருடமாக அது உடையவே இல்லை. பிறகு பிரதரிடம் ஜெபம் செய்தோம். 1 வருடம் உடையாமல் இருந்த கட்டி ஜெபத்தில் வைத்த பிறகு மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் அந்த கட்டியை தொட்டு பச்சிலையோ கழும்போ குணமாக்கவில்லை. அவருடைய வார்த்தையை அனுப்பி சுகம் கொடுத்ததற்காக என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சாந்தி சொல்கிறாங்க, எனது மகன் மெடிக்கல் முடிக்க சென்றான். மெடிக்கலும் நல்லபடியாக முடித்துவிட்டு வீடு திரும்பி கொண்டிருக்கும் பொழுது ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டு இருக்கிறது. கீழே விழும் பொழுது யாரே அவனை தூக்கிவிட்டார் போலிருந்ததாம். அந்த விபத்து நடக்கும் நேரத்தில் நான் 3 மணி ஜெபத்தில் இருந்தேன். எனது ஜெபத்தின் பலன் கேட்கப்பட்டது என்று உணர்ந்தேன். எனது மகனுக்கு ஒரு சிறு காயம் கூட படாமல் எனது மகனை அழிவின் படிகுழியிலின்றி தூக்கி எடுத்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. அனுஷா சொல்கிறாங்க, எனது கணவர் 1 வருடமாக கப்பல் ஏறாமல் இருந்தார். நான் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு விண்ணப்பம் செய்தேன். எனது விண்ணப்பம் கேட்கப்பட்டு எனது கணவர் போன வாரம் கப்பல் ஏறிவிட்டார்.
இந்த அற்புதத்தை செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சுவிதா சொல்றாங்க, தூத்துக்குடியிலிருந்து வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தற்செயலாக காலில் மின்சாரம் தாக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்டு இருக்கிறார். ஆனாலும் எந்த ஒரு உயிர் சேதமின்றி உயிரை பிச்சையாக கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. வளர்மதி சொல்றாங்க, கடந்த வாரம் எனக்கு ரொம்ப தொண்டை வலியாக இருந்தது. ஜபத்தில் கலந்து கொண்டு ஜெபித்தேன். அன்று இரவே என்னுடைய தொண்டை வலி முற்றிலும் நீங்கியது. தொண்டை வலியிலே இருந்து என்னை பூரண சுகம் கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றிகள். நன்றி இயேசுவே நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. சாட்சி சொல்லவர்கள் சீக்கிரம் வாங்க. சாட்சி சொல்ல விரும்புகிறவர்கள் சீக்கிரம் வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இங்கே இறக்கத்தின் இல்லத்தில் வந்து எப்போவும் விண்ணப்பம் எழுதி வைப்பேன். திருமணத்துக்காகவும் குழந்தைக்காக எப்பவும் விண்ணப்பம் எழுதி வைப்பேன். திருமணம் எழுதி வச்சுட்டு போகையில் எல்லாம் திருமணம் வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ தடைப்பட்டே முடிகிற மாதிரி இருக்கும், தட்டி தட்டி போயிடும். அப்படியே போன வருஷம் 2023 நாங்கள் எல்லோரும் சிலுவை பாதைக்கு போனோம். மதுரைக்கு போனோம். 2 பஸ்ஸு போச்சு. எங்கள் ஊரில் வீரபாண்டி பட்டணத்துலேருந்து மதுரைக்கு போனோம். அங்கே முதல் சந்தித்தது வாடிப்பட்டி சகாய மாதா கோயிலில் சந்தித்தோம். சந்திப்பு அப்போ அதில் சொன்னாங்க, இந்த இடத்துல சகாய மாதா இடத்துல எட்டி பார்க்கும்போது அந்த மாதா பக்கத்தில் எட்டி பார்க்காத முடியாத கடல் மண்ணை எண்ண முடியாத அளவுக்கு அங்கே தாலியும் தொட்டில் பிள்ளையும் கிடந்துச்சு. கெட்டவே இடம் இல்லை. அவ்வளோ ஒரு அற்புதம் கிடந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், அம்மா இவ்வளோ அற்புதம் நீங்கள் செய்கிறீல்ல, எனக்கும் திருமண வாழ்க்கையும் குழந்தை பாக்கியத்தையும் தாங்கமே தொட்டில் பிள்ளையும் திருமண கயிறையும் எடுத்து கட்டிட்டு வந்தேன். இங்கே உயிர்த்த திருவிழா முடிஞ்சிச்சு. அப்போ அந்த ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், ஒரு ஆடையை தொட்டாலே நீர் 12 வருஷம் தீட்டை குளமாக்குனீர். ஆனால் நான் குறுங்காலை நான் பிடிக்காடின்னு ஒவ்வொரு நாளும் பூசை முடிஞ்சு குறுங்காலை பிடிப்பேன். இந்த குறுங்காலை பிடிக்கும்போது நீர் ஆடையை தொட்டாலே குணப்படுத்தினேன். உன் காலை நான் தொடுறேன், என் பிள்ளைக்கு திருமணத்தை தாங்க அப்படின்னு கேட்டேன். ஒவ்வொரு நாளும் பூசை முடிஞ்சு போகும்போதெல்லாம் அவர் காலை தொட்டு அவர் குறுங்காலை 2 கொண்டு பிடிச்சிட்டு போவேன். கடைசி 2023 திருமணம் என் மகளுக்கு முடிஞ்சிச்சு. டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி திருமணம். அது தேவக்கோட்டை, மதுரையில் தேவக்கோட்டை பக்கத்தில் அதே லூர்த்து சகாய மாதா ஆலயத்தில் திருமணம். இங்கே வச்சு கிடையாது. நாங்கள் 13 போனோம். 14ஆம் தேதி திருமணம். இங்கேருந்து சாயந்தரம் போயிட்டோம். அங்கே விடியகாலம் 14ஆம் தேதி இறங்கணும். அங்கே திருமணம் அந்த சகாய மாதா கோயிலில் தேவக்கோட்டையில் நடந்துச்சு. திருமணம் அழைச்சி கொண்டு தான் தாலி கட்டி கொடுத்தோம். அங்கே 6 திருமணம். ஒவ்வொரு திருமணம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளையும் வெளியே வரும்போது இன்னொரு திருமணம். இப்படி 6 திருமணம். என் பிள்ளைக்கு 3ஆவது திருமணம் வந்துச்சு. திருமணம் முடிஞ்சு வந்தோம். வெள்ளிக்கிழமை இறங்கணும். சனிக்கிழமை மழை பிடிச்சான். ஞாயிற்றுக்கிழமை ரோடு வீடு எல்லாமே தண்ணி. அதில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் எப்படி செய்தார்னா, கடலை 2ஆக பிளந்தார். அதை போல் இங்கே ரோட்டை 2ஆக பிளந்தார். கடற்கரைக்கு போகிற ரோட்டை 2ஆக பிளந்து அது அவ்வளோ தண்ணி முன்னால் வந்த தண்ணி புறம் பின்னால் இழுத்து அவ்வளோ தண்ணி கடலுக்கு போய் காப்பாற்றிக்கிட்டே இருக்காங்க. இந்த திருமணத்தை இது ஒரு நாளைக்கு முன்னே வந்தாலும் சங்கடம், ஒரு நாளைக்கு பின்னால் வந்தாலும் சங்கடம். அந்த இடத்துல எங்களை உயிரை காப்பாற்றி அந்த ஒரு வேன் கூட காப்பாற்றி வந்திருக்க அந்த இறைவன் இறக்கத்தின் ஆண்டவருக்கும் சகாய மாதாவுக்கும் கோடான கோடி நன்றி. 2 கரங்களை உயர்த்தி நாம் பெற்றுக்கொண்ட எல்லாம் இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இரக்கத்தின் ஊற்று தியான இல்லத்தின் சாட்சிகள். ஜெசிந்தா சொல்கிறாங்க, திங்கட்கிழமை என்று மதியம்
பைபிள் படித்து கொண்டிருந்தேன். செவ்வரணை இடது கையில் ஏறி இறங்கியது. எல்லோரும் ஊசி போடச் சொன்னார்கள். ஆனால் நான் ஊசி போடாமல் இரக்கத்தின் இல்லத்திலிருந்து கொண்டு வந்த புதுமையினை எடுத்து போட்டேன். எந்த பிரச்சனையுமின்றி பூரண சுகத்துடன் இருக்கிறேன். இந்த அற்புதத்தை செய்தேன். தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றிகள். நன்றி இயேசுவே நன்றி. மோட்சம் சொல்றாங்க, எனது மகன் ரவி கப்பல் ஏறி 3 மாதம் ஆகிறது. சம்பளம் அனுப்பவில்லை. இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு விண்ணப்பம் செய்தேன். எனது கண்ணீர் கேட்கப்பட்டு எனது மகன் சம்பள பணத்தை அனுப்பி வைத்து விட்டான். இந்த அற்புதத்தை செய்தேன். தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. அமளி சொல்றாங்க, 17 வருடங்களாக வீடு கட்ட முடியாமல் இருந்தேன். எல்லோரும் இந்த இடத்தில் வீடு கட்ட வேண்டாம் என்று சொன்னார்கள். நான் ஏசப்பாவிடம் உமது இரக்கமும் கிருபையும் எனக்கு வேணும் என்று தினமும் ஜெபிப்பேன். இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெபிப்பேன். கட்ட முடியாமல் இருந்த கட்டிடத்தை என் கர்த்தராகிய ஏசப்பா ஆண்டவர் வீட்டை கட்டவில்லையெனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீண் என்ற இறை வார்த்தைக்கிணங்க ஏசப்பா எனக்கு வீட்டை கட்டி கொடுத்தார். இந்த அற்புதத்தை செய்தேன். தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. பாத்திமா சொல்றாங்க, தூத்துக்குடியிலிருந்து 22:20 எனக்கு மண்டையிலிருந்து நேர்பாதியாக எல்லாம் செயலிழந்து விட்டது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். மண்டையில் வேறு அடைப்பு இருந்தது. எனக்கு ஒன்றும் ஓடாது. இந்த வருடம் தலை வெள்ளிக்கிழமையன்று முழு இரவு ஜெபத்தில் கலந்து கொண்டேன். ஒரு சகோதரியின் மூலம் இரக்கத்தின் இல்லத்தை தெரிந்து கொண்டேன். முழு இரவு ஜெபம் முடிந்து சென்றவுடன் எனக்கு ஏசப்பா விடுதலை கொடுத்தார். எனக்கு ஜெபத்தில் முடக்குவாதம் உற்றவனை ஏசப்பா தொட்டு சுகம் கொடுத்தார் என்பதை சகோதரன் விளக்கி கூறினார். நானும் என்னை தொட்டு சுகம் தாரும் என்று ஜெபித்தேன். எனக்குள் இருந்த பலவீனங்களை எடுத்து மாற்றி என்னை தொட்டு சுகம் தந்ததற்கு என் மருத்துவராயன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. ராஜிலி சொல்றாங்க, 2 நாட்கள் நடந்த ஜெபத்தில் சோர்வு அசதி பலவீனங்களுடன் ஜெபத்தில் கலந்து கொண்டேன். ஜெபம் முடிந்து செல்லும் போது அனைத்து சோர்வுகளை எடுத்து மாற்றி என்னை புதுப்படைப்பாக எடுத்து மாற்றினார். இந்த அற்புதத்தை செய்தேன். தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. பீட்டர் சொல்றாங்க, 2 வாரமாக ஒரே தலைவலியாக இருந்தது. தூக்கம் வரவில்லை. சாப்பிட முடியவில்லை. நான் முடிவெடுத்தேன், மருத்துவமனைக்கு செல்ல மாட்டேன். அந்த பணத்தை முடியாமல் இருக்கும் வேறு சகோதரருக்கு கொடுப்பேன் என்று சொல்லி முட்டு போட்டு ஜெபித்தேன். என்னுடைய ஜெபத்திற்கு பதில் தந்த இயேசு மரியாவுக்கு கோடான கோடி நன்றிகள். நன்றி இயேசுவே நன்றி. சத்யா சொல்றாங்க, வீரபாண்டிய பட்டணத்திலிருந்து எனது மகள் ஜெசி, அவள் 2 வாரமாக சளி, காய்ச்சல், இருமல், வாந்தி என்று ஒன்றும் சாப்பிடவில்லை. யாருடனும் பேசவும் இல்லை. எங்கள் ஊரில் வியாழக்கிழமை என்று ஜெபம் நடக்கும். அங்கு நான் சென்றபோது ஒரு சகோதரி இரக்கத்தின் இல்லத்தை பற்றி சொன்னார்கள். பிரதர் போன் நம்பரும் கொடுத்தார்கள். நான் உடனே போன் செய்தேன். பிரதர் 53 மணி ஜெபமாலை சொல்லி தண்ணீர் ஜெபித்து கொடுத்தார்கள். கொஞ்சம் குடித்தால். சனிக்கிழமை நடந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு கண்ணீரோடு ஜெபித்தேன். எனது கண்ணீருக்கு பதில் தந்து ஜெபம் முடிந்தவுடன் எனது மகள், அம்மா எனக்கு பசிக்குது என்று கேட்டாள். பசியால் ரொம்ப அழுதாள். பிறகு பாதி தோசை சாப்பிட்டாள். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகிவிட்டது. இல்லாத இடத்தில் இருக்க செய்தேன். தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. லலிதா சொல்றாங்க, எட்வின் ரோசி திருமணத்தை நல்லபடியாக நடத்தி தந்தேன். தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. டாப்னி சொல்றாங்க, 3 வருடங்களாக எனக்கு அலர்ஜி பிரச்சனையால் மாத்திரை எடுத்துக்கொண்டேன். ஒவ்வொரு வாரமும் இரக்கத்தின் இல்லத்தில் ஜெபத்தில் கலந்து கொண்டு விண்ணப்பம் செய்வேன். எனது விண்ணப்பம் கேட்கப்பட்டு என்னை அலர்ஜி நோயிலிருந்து பூரண சுகத்தை கொடுத்தேன். தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. ராஜு சொல்றாங்க, என்னை ஏசப்பா விபத்தின் பாதையிலிருந்து காப்பாற்றி தந்ததற்கு தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.